ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ உடம்பை குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு பால் சர்பத், அதாவது பாதாம் பிசின் வச்சுட்டு ஒரு பால் சர்பத்து ரொம்ப ஹெல்த்தியானது. உடம்பை வந்துட்டு இயற்கையாகவே கூலிங் ஆக்கக்கூடிய பொருள் வந்துட்டு பாதாம் பிசின். அதை வச்சு ஒரு பால் சர்பத் தான் செய்ய போகிறோம். வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 பாதாம் போல் 1 மணி நேரம் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ சாப்பிட டேஸ்டியாக தான் இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் மார்னிங் வந்துட்டு 6 o'clock ஊற வச்சுருந்தேன். அதாவது 4 to 6 hours ஊறும்போது நல்லா நிறைய ஆயிருக்கும். ஒரு 2-3 குட்டி பீசஸ் ஊற வச்சுருந்தோனாலே நமக்கு போதும். அது சேர்த்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு 4-5 ஐஸ் க்யூப்ஸ்க்கு மேலே சேர்த்துக்கிறேன். எனக்கு நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்குது. ஸோ உங்களுக்கு கோல்டு எந்த அளவுக்கு ஒத்துக்குமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்கலை, பால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக சேர்த்துருந்ததுனால ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது தேவையான அளவு வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பாலும் இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். 2 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா நிறைய குடிக்கிற அளவுக்கு சேர்த்துருக்கேன். எனக்கு, ஹஸ்பண்ட், அப்புறம் பாப்பாவுக்கு. ஒருத்தவங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் அளவுக்கு நான் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. பாலோட அளவு வந்துட்டு 200 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அதுக்கு 10 பாதாம். நீங்கள் வந்துட்டு சுகர் எந்த அளவுக்கு போடுவீங்க அப்படின்னா, டீக்கு எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு சேர்க்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியானதும் கூட. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நல்லா நீங்கள் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து கொடுக்கலாம். இதவே நம்ம வந்துட்டு குல்ஃபி மோலில் ஊற்றி வச்சு குல்ஃபியாகவும் கொடுக்கலாம். பாதாம் பிசின் வந்துட்டு உடம்புக்கு நல்லது. வீக்லி ஒரு 2 times கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து அதை வந்துட்டு ரோஸ் மில்க் மாதிரியும் கொடுக்கலாம். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் இன்றைக்கி வந்துட்டு எதுவுமே சேர்க்கலை, நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ரோஸ் சிரப் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம், இல்லைனா நன்னாரி சிரப் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி. கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இது வந்துட்டு பால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அந்த பாதாம் பிசினோட பாதாம் டேஸ்ட்டோடு இருக்கும். கொஞ்சமாக மேலே வந்துட்டு பாதாம் பிசின் போட்டிருக்கேன், அது எனக்கு கடிச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பாதாம் பிசின் பால் சர்பத் ரெடி.